श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। இரண்டாவது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல யம மார்க்கமானது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். முதல்ல கருடர் கேட்கிறார். கருட உவாச்ச ஈதிருஷோ யமலோகஸ்ய பந்தா பவதி துக்கதः தத்ர யாந்தி யதா பாபாஸ் தன்மே கதய கேசவ. ஹே கேசவ, யமலோகஸ்ய பந்தா, யமலோகத்திற்கு செல்லக்கூடியதான பந்தா வழியானது கீதிருஷா பவதி, எப்பேற்பட்டதாக இருக்கிறது. அதுவும் எப்பேற்பட்டதுன்னா எந்த விஷயத்துல? கீதிருஷா துக்கதா பவதி, எப்பேற்பட்ட துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கு. அத போல தத்ர, அந்த வழியில், யதா எவ்வாறு, பாபாக பாபம் இழைத்தவர்கள், யாந்தி செல்கின்றனர், அந்த விஷயத்தை, தத்து அதை, மே எனக்கு, கதய சொல்லுவாயாக, ஹே கேசவனே இந்த விஷயத்தை எனக்கு சொல்லுவாயாக அப்படின்னு கருடர் கேட்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச யம மார்க்கம் மஹத்துக்க பிரதம் தே கதயாம்யஹம் மம பக்தோபி தச்ருத்வா த்வம் பவிஷ்யசி கம்பிதஹ. யம மார்க்கம், யம மார்க்கத்தை, எப்பேற்பட்டதை, மஹத்துக்க பிரதம், மஹத்துக்க பிரதம், மிகவும் அதிகமான துக்கத்தை கொடுக்க வல்லது. தே அதை, கதயாமி அகம், அகம் நான் உனக்கு, கதயாமி சொல்லுகிறேன், மம பக்தோபி என்னுடைய பக்தர்களுக்கு இந்த துக்கமானது கிடையாது, முக்திதான் உண்டு. இருந்தாலும் மம பக்தோபி என்னுடைய பக்தனாக நீ இருந்த போதிலும் கூட, துவம் நீ, தச்ருத்வா நான் சொல்றதை கேட்டுவிட்டு, கம்பிதா பவிஷ்யசி, நம்ம இந்த ஆடி போயிடுவோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கம்பிதா. ஆடி போயிடுவேன் அப்படின்னா பயந்துடுவேன்னு அர்த்தம். இப்படி மிகவும் பக்தராக இருக்கக்கூடிய கருடனுக்கே அப்படி ஒரு நிலைன்னா சாமானிய மக்களுக்கு எப்பேற்பட்டதா இருக்குங்கிறது நாம புரிஞ்சுக்கணும். இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். விருக்ஷாயா ந தத்ராஸ்தி யத்ர விஸ்ரமதே நரஹ யஸ்மின் மார்கே நச்சான்னாத்யம் ஏன பிராணான் சமுத்தரேத். தத்ர அந்த வழியில், யமலோகத்திற்கு செல்லும் வழியில், விருக்ஷாயா ந தத்ராஸ்தி மரத்தினுடைய நிழல் இல்லை. ஏன்னா அப்படி நிழல் இருந்தால் அந்த இடத்துல விஸ்ரமதே நரஹா கொஞ்சம் இளைப்பாறுவான். ஆனா அப்படி ஒரு நிழலே இல்லை. யஸ்மின் மார்கே நச்சான்னாத்யம், அன்னாத்யம் அன்னம் முதலியதான சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள், யஸ்மின் மார்கே எந்த வழியில், நச்ச கிடைப்பது இல்லை. அப்படி கிடைத்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா எந்த சாப்பிடும் பொருளால், சாப்பாட்டினால், பிராணான் சமுத்தரேத் நம்ம உயிரை நாம காப்பாத்திக்க முடியுமோ அல்லது நாம ரட்சிக்க முடியுமோ அத்தகையதான சாப்பிடும் பதார்த்தங்கள் கிடைப்பது இல்லை அந்த வழியில். சரி. ந ஜலம் திருஷ்யதே குவாபி த்ரிஷிதோதீவயः பிபேத் தப்யந்தே துவாதசாதித்யாः பிரளயாந்தே யதா கக. ஹே கக, ஹே பக்ஷியே, கருடனே, ந ஜலம் திருஷ்யத்தே குவாபி எங்கேயும், குவாபி எங்கேயும், ந ஜலம் திருஷ்யத்தே ஜலம் கண்ணிலேயே படுறதில்லை. திருஷிதா யஹா எவன், எப்பேர் ஒருத்தன், அதாவது யஹா எவன், திருஷிதா தாகமுடையவனாக இருக்கிறானோ, அதுவும் எப்படி, அதீவ திருஷிதா ரொம்ப தாகத்தோடு இருப்பவன் ஜலத்தை குடிப்பான். ஆனால் அந்த ஜலம் கண்ணுக்கு படுறதே இல்லை. சரி, நம்ம அந்த இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அதுவாது நமக்கு ஹிதமா இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. தப்யந்தே தகிக்கின்றனர். யாரு? துவாதச ஆதித்யாக 12 சூரியன்களும் தகிக்கின்றனர். அதுவும் எதை போல? பிரளயாந்தே யதா, பிரளய காலத்துல இந்த சூரியனானவன் இந்த உலகை எப்படி பொசுக்குவாரோ அந்த மாதிரி 12 சூரியன்களும் பொசுக்குகின்றனர்.
அடுத்தது தஸ்மின் கச்சதி பாபாத்மா சீதவாதேன பீடிதः கண்டகைர்வித்யதே க்வாபி க்வசித் சர்ப்பைர் மகாவிஷைः. இப்படி துவாதச ஆதித்யர்களும் தகிக்கின்றனர் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இப்படி, இன்னும் வேற இடத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா தஸ்மின் கச்சதி, இந்த வழியில் இப்பேற்பட்ட ஒரு துன்பமான வழியில் அவன் சென்று கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துல வேற ஒரு சில இடங்கள்ல சீதவாதேன பீடிதா, மிகவும் குளிர்ந்த காற்று அடிக்கிறது, அதனாலையும் துன்பப்பட்டவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, கண்டகைஹி வித்யதே குவாபி, குவாபி ஒரு சில இடங்களில் முட்களால குத்தப்படுகிறான். கொச்சித் ஒரு சில இடங்கள்ல சர்ப்பைர் மகாவிஷைஹி, மிக அதிகமான கொடுமையான விஷம் கொண்ட பாம்புகளால் கடிக்கப்படுகிறான் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறான். இன்னும் சில விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில கடிப்பட போகிறான் அப்படின்னு சொல்ல போறார். மற்ற இன்னும் எவைகளாலெல்லாம் துன்பப்பட போகிறான் பாருங்க. சிம்ஹேர் வியாகரேஷ்வபிர்கோரைஹி பக்ஷ்யதே க்வாபி பாபகிருத். சிம்ஹைஹி சிம்மங்களால், வியாகரைஹி புலிகளால், கோரைஹி ஸ்வபிஹி கோரமாக இருக்கக்கூடிய தீக்ஷணமான பற்களை கொண்டதான நாய்களாலையும் பக்ஷத்தே சாப்பிடப்படுகிறான். குவாபி சில இடங்களில். யாரு? பாபகிருத், பாபம் செய்தவன். அது மட்டும் இல்லை, விருஷ்டிகைஹி தம்ஷ்யதே குவாபி க்வசித் தஹ்யதி வன்ஹினா. விருஷ்டிகா அப்படின்னா தேல், அவைகளாலையும் தம்ஷத்தே கடிக்கப்படுகிறான். சர்ப்பைஹி தம்ஷத்தே விருஷ்டிகைஹி தம்ஷத்தே. குவாபி ஒரு சில இடங்கள்ல இப்படி தேள்களாலையும் கடிப்படுகிறான். கொச்சித் தஹ்யதி வன்னினா, நெருப்பினால தகிக்கப்படுகிறான். ததः क्वचिन् மகாகோரம் அசிபத்ரவனம் மகத் யோஜனானாம் சஹஸ்ரே த்வே விஸ்தாராயாம் அதः ஸ்மிருதம். ததா பிறகு கொச்சித் ஒரு சில இடங்கள், ஒரு போற வழியிலேயே ஒரு இடத்துல மகாகோரம் அசிபத்ரவனம் மகத், ஒரு பெரியதான வனம் வருது. மகாகோரமான ஒரு வனம், அதற்கு பேரே அசிபத்ர வனம்னு பேரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அசின்னா கத்தி, கத்தியை போன்ற கூர்மையான இலைகளை கொண்ட ஒரு காடு. அது எவ்வளவு பெருசுன்னு கேட்டா யோஜனானாம் சஹஸ்ரே த்வே, 2000 யோஜனைகள் விஸ்தீர்ணமாக கொண்ட இடம் அப்படின்னு ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்ட ஒரு காடானது வருகிறது. அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டா காகோலூக வடகிருத்ர சரகாதம்ச சங்குலம் சதாவாக்னிச்ச தத்பத்ரைஷ்சின்ன பின்னஃப் பிரஜாயதே. காக்கா, உலூகலஹா அப்படின்னா ஆந்தை, வடகிருத்ரம் கழுகு, சரகா தேனீக்கள், தம்ச சங்குலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டு ஈக்கள், அவைகளுடைய கூட்டம். இது அத்தனையுடைய கூட்டம் அந்த காட்டுல நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, சதாவாக்னிஹி காட்டுத்தீ. இது மட்டும் இல்லை, அங்க மரத்துல இருக்கக்கூடியதான இலைகள் கத்தி போல இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதையும் சொல்றா. தத் பத்ரை சின்ன பின்ன பிரஜாயத்தை, அந்த இலைகள் பட்டு கீழ்க்கப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். क्वचित् पतत्यन्धकूपे विकटात् पर्वतात् क्वचित् गच्छते क्षुरधारासु शंकूनामुपरि क्वचित्. क्वचित् ஒரு சில இடங்கள்ல அந்த கூப்பத்துல, இருட்டாக இருக்கக்கூடிய கிணற்றுல தெரியாம விழுந்துடுறான். விகட்டாத், பார்த்தா அது கிணறு மாதிரி தெரியாது, விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சில இடத்துல பர்வதத்திலிருந்து மலைகளிலிருந்து விழகிற மாதிரி ஆயிடுறது, அங்க இருக்கிறதே தெரியல. நம்ம மகாபாரதத்துல இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கலாம். ஜலம் இருக்கிறதாக நினைச்சுட்டு காலை மெதுவா வைப்பான், ஆனா அங்க ஜலமே இருக்காது, துரியோதனன் கால் வைக்கிற இடத்துல. இப்படின்னு நம்ம பல கதைகள் பார்த்துக்கொள்ளே. அதை போல இங்கேயும் கச்சதே க்ஷுரதாராசு, சில இடங்கள்ல கத்தியினுடைய நுனியில நடக்க வேண்டியது ஆயிடுமா. சங்கூனா முபரி கொச்சத்து, மலைகளுடைய அந்த கூர்மையான சிகரம் இருக்கே, அந்த கோபுரம், அதுல நடக்க வேண்டியதான சில இடங்கள் வருதான். ஸ்கலத்யந்தே தமஸ்யுக்ரே ஜலே நிபததி क्वचित् क्वचित् பங்கஜலௌகாட்யே क्वचित् சந்தப்த கர்தமே. ஸ்கலதி அந்தே தமஸ்யுக்ரே, மிகவும் பாழடைஞ்ச இருட்டான ஒரு கண்ணே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடியதான அடர்ந்த இருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இருட்டுல விழுந்துடுறான்.
ஜலே நிபததி குவச்சித், ஜலத்துல சில இடத்துல விழ வேண்டியதா இருக்கு. குவச்சித்து பங்க ஜலவு காட்டிய, சேற்றினுடைய கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா சேற்று, அதுல விழுந்த வேண்டியதா இருக்கு. குவச்சித்து சந்தப்த கர்தமே, சில இடங்கள்ல நெருப்பு குழம்பு, அதுல போய் விழ வேண்டியதா இருக்கான். இப்படி அந்த வழியில போகும்போது நானா விதமான துன்பத்தை அடைய வேண்டியதா இருக்கு. சந்தப்தவா லுகா கீர்ணே துமா ததாம்பிரமயே குவச்சித் குவச்சித் அங்காரராசௌச்ச மகாதூமா குலே குவச்சித். சந்தப்த வாலுகா கீர்ணே, நல்ல கொதிக்கப்பட்ட மணல், அதுல நடக்க வேண்டியதா இருக்கான். துமாத தாம்பிரமயே குவச்சித், நல்ல கொதிக்கப்பட்ட தாம்பரம், செப்பு, அதுல நடக்க வேண்டியது ஆயிடுறதுதான். கொச்சித்து அங்கார ராசௌச்ச, அதாவது தணல், அதுல போக வேண்டியது ஆயிடுது. மகாதூமா குலே கொச்சித்து, ஒரே புகை மூட்டமா இருக்கு, அதுலயும் போக வேண்டியது ஆயிடுது சில இடங்கள்ல. இதெல்லாம் அந்த வனத்துல போகும்போது அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள். கொச்சித் அங்கார விருஷ்டிஷ்ட, சில இடத்துல இந்த தணல்னு சொல்றோம் இல்லையா, அங்காரம்னு சொல்லுவோம், அது மழையா பொழியறதாம். சிலாவிருஷ்டி சவஜ்ரகா, கூர்மையான கற்கள் மழையா பொழியறதாம். ரத்த விருஷ்டி சஸ்திர விருஷ்டி கொச்சிதுஷ்ணாம்பு வருஷனம், ரத்தமா மழை பொழிகிறது, ஆயுதங்களா மழை பொழிகிறது. கொச்சித்து உஷ்ணாம்பு வருஷனம், சூடான ஜலம் மழையா பொழிகிறது. க்ஷாரகர்தம விருஷ்டிஷ்ச மகானிம்னானி ச க்வசித் வப்ர பிரரோஹணம் குவாபி கந்தரேஷு பிரவேசனம், சில இடங்கள்ல கடல் உப்பு, அதையே மழையா பொழியறதான். க்ஷாரம்னா கடல் உப்பு, கர்தமகான்னா சேரு, அதுவும் மழையா பொழியறது. மகாநிம்னானிச்ச கொச்சித்து, வழி எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப அப்படியே ஸ்லோப்பா இருக்கான், இப்படி வழுக்கிண்டு போற மாதிரி. வப்ர பிரரோகணம் குவாபி, சில இடங்கள்ல மேல் நோக்கி ஏறவே முடியாத அளவுக்கு மேடா இருக்கு. கந்தரேஷு பிரவேசனம், சில இடங்கள்ல குகைக்குள்ளார போயிட்டு வர வேண்டியதா இருக்கான். காடாந்தகாரஸ்தத்ராஸ்தி துஷ்காரோஹ சிலா क्वचित् பூயசோனித பூர்ணாஷ்ட விஷ்டாபூர்ண ஹ்ரதாः क्वचित्. மிகவும் காட அந்தகார, ஆழமான இருட்டுன்னா ரொம்ப இருட்டு, கும் இருட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருட்டா இருக்கான். துஷ்காரோஹ சிலாஹ் क्वचित्, சில இடத்துல அந்த கல்லுலாம் பாறை மேல ஏறவே முடியாது, அந்த வழியில ஏறி போக வேண்டியதா இருக்கான். அதுக்கப்புறம் பூயசோனித பூர்ணாஷ்ட, சளி ரத்தம் இவைகளால நிரம்பிய, விஷாபூர்ணாக கழிவுகளால நிரம்பிய, ஹ்ரதாக நதிகள், இப்படி ஓடுற இந்த மாதிரியான வஸ்துக்களோடு ஓடுகின்ற நதிகள் சில இடத்துல இருக்கான். மார்க்க மத்தியே வஹத்யுக்ரா கோரா வைதரணி நதா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த வழியிலேயே ஒரு நதி ஓடுறது, மிகவும் கோரமான நதி, அதற்கு பெயர் வைத்தரணி நதின்னு பெயர். மார்க்க மத்தியே, நடு வழியில், வஹத்யுக்ரா ஓடுகிறது, என்னது, கோரா வைத்தரணி நதி. சாதிருஷ்டுவா துக்கதா கிம் வா யஸ்யா வார்த்தா பயாபஹா, அந்த வைத்தரணிங்கிற நதிய கேட்ட மாத்திரத்துல பயம் வந்துடுறது. எஸ்ய வார்த்தா பயாவஹா, வைத்தரணிங்கிற அந்த பேரு கேட்டாலே பயத்தை கொடுக்கறது. அப்படி இருக்கும் பொழுது சா திருஷ்டுவா துக்கதா கிம்வா, பார்த்தாச்சுன்னு சொன்னா துக்கத்தை கொடுக்காமலா இருக்கும். பேருமா கேட்ட மாத்திரத்துல பயம் வருதுன்னு சொன்னா அதை பார்த்தாச்சுன்னா எவ்வளவு துக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதாக சொல்றார். அது எவ்வளவு பெருசு. சதயோஜன விஸ்தீர்ணா பூயசோனித வாஹினி அஸ்திவிருந்த தட்டா துர்கா மாம்சசோனித கர்தமா, 100 யோஜனைகள் விஸ்தீர்ணமான ஒரு நதியா இருக்கான். சதயோஜன விஸ்தீர்ணா, அதுல நதியில ஜலந்தன ஓடும், இல்ல என்னென்ன ஓடுதுன்னு கேட்டா பூயசோனித வாஹினி, சளியும் ரத்தமும் சேர்ந்து ஓடுறது. அது மட்டும் இல்ல, கரைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா அஸ்தி விருந்த தட்டா, எலும்புகள் கரையில அப்படியே குமிஞ்சு கிடக்கான். துர்கா, கடக்க முடியாத ஒரு நதியா இருக்கு. மாம்சசோனித கர்தமா, நடுவுல சேரெல்லாம் இருக்கும் இல்லையா நதியில, அதெல்லாம் எதனால செய்யப்பட்ட சேரா இருக்குன்னு சொன்னா மாம்சத்தினாலையும் ரத்தத்தினாலையும் உண்டானதான ஒரு சேடா இருக்கான். அகாதா துஸ்தரா பாபைஹி கேசசைவால துர்கமா மகாகிராஹ சமாகீர்ணா கோர பக்ஷி சதைர்விருதா. அகாதா, மிகவும் ஆழமானது. துஸ்தரா, கடக்க முடியாதது. பாபைஹி, பாபிகளால், துஸ்தரா கடக்க முடியாதது.
அது மட்டும் இல்லை, கேச சைவால துர்கமா, முடியினாலையும் பாசியினாலையும் அடர்ந்ததாக இருப்பதினால அதை தாண்ட முடியாதது. மகாகிராக சமாகீர்ணா, கிராகன்னா அந்த முதலை, சாதாரண முதலை இல்ல, பெரிய முதலைகள், மகாகிராக சமாகீர்ணா, நிறைய குவிஞ்சு கிடக்கு. சரி, அது மட்டுமான்னு கேட்டா கோர பக்ஷி சதையர் விரதா, மிகவும் கொடுமையான பறவைகள் நூற்றுக்கணக்கானவைகளால சூழப்பட்டதாக அந்த நதி இருக்கிறது. ஆகதம் பாபினம் திருஷ்டுவா ஜ்வாலா தூம சமாகுலா குவத்யதே சா நதி தார்க்ஷ கட்டாகாந்தர்கிருதம் யதா. ஆகதம் பாபினம் திருஷ்டுவா, வந்ததான அந்த பாபியை பார்த்துட்டு அந்த நதி என்ன பண்றதா, ஜுவாலாதூம சமாகுலா, ஜுவாலையும் புகையும் கக்கிறதா, குவத்யதே கொதிக்கிறதா. எதை போல அப்படின்னு கேட்டா, சா நதி குவத்யதே தார்க்ஷா, ஹே கருடனே, அந்த நதி அப்படியே கொதிக்க வைக்கிறது அந்த பாப்பி யாரு அதுல விழான அவனை. எதை போலன்னு கேட்டா, இந்த வானலியில நெய்யானது எப்படி கொதிக்குமோ அதை போல, கட்டாகான வானலி, அந்தர்கிருதம், அதுல இருக்கக்கூடியதான நெய் யதா எவ்வாறு வத்தியதே கொதிக்கிறதோ அதை போல. கிருமிபி சங்குலா கோரைஹி சூச்சி வக்திரை சமந்ததஹ வஜ்ரதுண்டேர் மகாகிருத்ரைஹி வாயசைஃப் பரிவாரிதா. இந்த நதியில கோரைஹி கிருமிபி, நதியானது எப்படி இருக்குன்னு கேட்டா, கோரைஹி கிருமிபிகி சங்குலா, மிகவும் கொடூரமான புழுக்களால் சேர்ந்ததாக இருக்கு. அதுவும் அந்த புழுக்களுக்கு எப்படின்னு கேட்டா, சூச்சி வக்திரை சமந்ததா, ஊசிய போல பற்கள், அதை போல முகத்தை கொண்டதான புழுக்களால நிறைஞ்சதாக இந்த நதியானது இருக்கிறது. வஜ்ரதுண்டேர் மகாகிருத்ரைஹி வாயசைஃப் பரிவாரிதா, வஜ்ரம் போல தீக்ஷ்ணமான அழகு, அவைகளை கொண்டதான கழுகுகள், காக்கைகள், இவைகளால் சூழப்பட்டதாக இருக்கு. சிசுமாரைஷ்ச மகரைஹி ஜலோகா மத்ய கச்சபைஹி, குழந்தைகளை சாப்பிடுகின்ற அளவுக்கு பெரியதான முதலைகள், ஜலராசிகள், நீர்வாழ் பிராணிகள், கச்சபகா பெரிய பெரியதான ஆமைகள், அந்நீர் ஜலஸ்தைர் ஜீவைஷ்ட, இதை தவிர மற்ற நீர்வாழ் பிராணிகளால் பூரிதா நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. மாம்சபேதகைஹி, அது எப்பேற்பட்ட நீர் பிராணிகள்னு கேட்டா, நம்முடைய மாம்சங்களை பிச்சு எடுத்துடுமா, அந்த அளவுக்கு கொடூரமானவைகளா இருக்கு. பதிதா அஸ்தத் பிரவாஹே சக்ரந்தந்தி பகுபாபினஹா, பதிதாகா, இப்பேற்பட்டதான அந்த பிரவாகத்துல பதிதாகா விழுந்தவர்கள், பகுபாபினஹா யாருன்னு கேட்டா, நிறைய பாபம் செய்தவர்கள் தான், நல்லவர்கள் இல்லை. கிரந்தந்தி அழுகின்றனர், என்னென்ன, ஹே பிராதா, ஹா பிராதா, புத்திர, தாத்த, ஹே சகோதரனே, பிள்ளையே, அப்பாவே, இது பிரளபந்தி முகுர்முகு, மறுபடியும் அழுகின்றனர். அது மட்டும் இல்லை, க்ஷுதிதா ஸ்திருஷிதா பாபாஹ பிபந்தி கிலசோனிதம் சாசரித்ருதிரா பூரம் வஹந்தீம் ஃபேனிலம் பகு. க்ஷுதிதாக பசியோடு இருப்பவர்களாகவும், திருஷிதாக தாகத்தோடு இருப்பவர்களாகவும், பாப்பாக அந்த பாபிகள் அந்த நதியில ஓடுகின்றதை பிபந்தி குடிக்கின்றனர். சோனிதம் கில பிபந்தி, நதியில ஓடுற அந்த வஸ்துவெல்லாம் குடிக்கிறாங்க. சா நதியானது சரித் ருதிராபூரம் வஹந்தி பேனிலம் பகு, இப்படி ரத்தத்தினாலையும் மற்றவை வஸ்துக்கள் சொல்லப்பட்ட வஸ்துக்களாலையும் நிரம்பியதாக நுரை தள்ளுற அளவுக்கு மோசமான ஒரு நதியா இருக்கு. மகாகோரா திகர்ஜந்தி துர்நிரீக்ஷா பயாவஹ தஸ்யா தர்ஷன மாத்திரேனா பாபாஸ்யுர்கத சேதனா. அந்த நதியானது மகாகோரமானதா இருக்கு. இதெல்லாம் படிச்சாலே தெரியறது எந்த அளவுக்கு கோரமா இருக்குன்னு. அதிகர்ஜந்தி, ஒரே சத்தத்தோடு பாயறதான். துர்நிரீக்ஷா, பார்ப்பதுக்கே முடியாதான். பயாவஹா, அந்த பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு பார்க்கிறதுக்கே. தஸ்யாக, அந்த நதியினுடைய தரிசன மாத்திரேன, பார்ப்பதினால் மட்டுமே, பாப்பாக அந்த பாப்பிகள் கதச்சேதனா சிவு, மயக்கமடைந்தவர்களாக ஆகிவிடுகின்றனர். பகுவிருஷ்டிக சங்கீர்ணா சேவிதா கிருஷ்ண பன்னகைஹி தன்மத்தியே பதிதானாஞ்சத்ராதா கோபி ந வித்யதே. நிறைய விருஷ்டிக சங்கீர்ணா, தேள்கள் நிரம்பியதா இருக்கான்.
அது மட்டும் இல்லையே கிருஷ்ண பன்னகைஹி, கருப்பு பாம்புகளால நிறைஞ்சதா இருக்கு அந்த நதி. தன் மத்திய, அந்த நதியின் நடுவில் பதிதானாம், விழுபவர்களுக்கு திராதா கோபி நவித்தியதை, காப்பாற்றுபவன் யாரும் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடியே இந்த நதியில விழாம இருக்கிறதுக்கு தேவையான புண்ணியங்களை பண்ணிருக்கணும், அதுக்கு தேவையான தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை பண்ணிருக்கணும். பண்ணிருந்தால் இந்த நதியில விழாம தப்பிக்கலாம். அங்க போய் விழுந்தாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. அது மட்டும் இல்லை, ஆவர்த்த சத சாஹஸ்ரைஹி பாதாலே யாந்தி பாபினஹ க்ஷணம் திஷ்டந்தி பாதாலே கணாது உபரி வர்த்தினஹா. ஆவர்த்தகான்னா சுழல், ஜலத்துல வரக்கூடிய சுழல். அந்த ஆவர்த்த சதசாகஸ்ரீஹி, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சுழல்களால் இழுக்கப்பட்டவனாக பட்டவர்களாக பாபினஹா, பாபிகள் பாதாலே யாந்தி, பாதாள லோகத்துக்கு செல்கின்றனர். க்ஷணம் திஷ்டந்தி, அங்க ஒரு பாதாள லோகத்தை ஒரு க்ஷணம் இருந்து விட்டு மறுபடியும் க்ஷணாத் உபரிவர்த்தினஹா, மேலே எழுந்து வருகிறார்கள். பாபினாம் பதனாதீவ நிர்மிதா சா நதி கக நபாரம் திருஷ்யதே தஸ்யாஹ துஸ்தரா பகு துக்கதா. ஹே கக, ஹே கருடனே, பாபினாம் பதனாயீவ நிர்மிதா, இந்த நதியானது, சா நதி, அந்த நதியானது பாபினாம் பதனாயீவ, பாபிகளுக்கு துன்பம் தரக்கூடியதுக்காகவே இது நிர்மிதா, ஏற்பாடு செய்யப்பட்ட நதியானது இருக்கிறது. நபாரம் திருஷ்யதே தஸ்யாக, அந்த நதியினுடைய கரையானது ந திருஷ்யத்தை, கண்ணுக்கே தெரியாது. அதனால் இது எப்படி இருக்கு? துஸ்தரா பகுதுக்கதா, கடக்க முடியாததாகவும் மிகவும் துக்கத்தை தருவதாகவும் இருக்கிறது. ஏவம், இவ்வாறு பகுவித கிளேஷே, நானாவிதமான கிளேஷங்கள் யமமார்க்கே, யமமார்க்கத்தில் அதிதுக்கதே, மிகவும் அதிகமான துன்பம் தரக்கூடிய யமமார்க்கத்தில் இருக்கின்றது இப்பேற்பட்ட துக்கமானது. இதுல நடக்கும் பொழுது இந்த பாப்பிகள் எந்த மாதிரியான துக்கத்தை அடைகிறார்கள் அப்படின்னு கேட்டா, குரோஷந்தஸ்ச ருதந்தஸ்ச துக்கிதா யாந்தி பாபினஹா, பாபம் இழைத்தவர்கள் கத்திக்கொண்டும் அழுது கொண்டும் துக்கத்தோடு இந்த வழியில் செல்கிறார்கள். அது அப்படி போகும்பொழுது அந்த வழியில போறவர்களை யமகிங்கரர்கள் எப்படி இழுத்துன்னு போறா அப்படின்னு கேட்டா, பாஷே நயந்திரிதாஹ் கேசித் கிருஷ்யமானாஸ்ததாம் குஷைஹி சஸ்திராக்ரைஹ் பிருஷ்டதः புரோதைஹி நியமானஸ்ச பாபினஹ. அதாவது பாஷக்கயிற்றால் கட்டப்பட்டவர்களாகவும், சில பேர் அங்குஷம், இந்த மாட்டுக்காக அடிக்கக்கூடிய அந்த இருக்கு இல்லையா, அந்த அங்குஷம், அவைகளா அடிக்கப்பட்டவர்களாகவும், அதுவும் எப்படின்னா பின்பக்கத்துல அடிப்பாலாம், இப்படி அடித்துக்கொண்டு நியமானாஷ்ட பாபினஹா, அடிக்கப்பட்டவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள் பாபினஹா. சில பேர், இன்னும் சில பேருக்கு நாசாகிர பாஷ கிருஷ்டாஷ்ட, எப்படி இந்த மாட்டுக்கு மூக்கணாங்க இருக்குமோ அதை போல அங்க கொக்கி போட்டு இழுத்துட்டு போறாளாம் சில பேரை கர்ணபாஷைஸ்ததா பரே, காதுல ஒரு ஓட்டையை வச்சிருந்து அதுல கயிற்றை கட்டு இழுத்துட்டு போறாளாம். காலபாஷை கிருஷ்யமானாக, அது மட்டும் இல்லை, இந்த காலபாஷத்தினால கயிற்றுனால கட்டப்பட்டு இழுத்துட்டு போறான். அத அப்படி இழுத்துட்டு போகும்போது காக்கைஹி, காக்காக்களால் கிருஷ்யாஸ்ததா பரே, கொத்துண்டே இருக்கா. இப்படி இழுத்துட்டு போகும்போது காக்கைகளால் கொத்தப்பட்டவர்களாகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள். கிரீவா பாஹுஷு பாதேஷு பத்தாஃப் புருஷ்டே ச ஸ்ருங்கலைஹி அயோபார சயம் கேசித் வஹந்தி பதியாந்தி தே. கழுத்திலையும் கைகளிலும் கால்களிலும் புருஷ்டே பின்பக்கத்திலையும் ஸ்ருங்கலைஹி பத்தாக, அதாவது இந்த சங்கிலியால் கட்டப்பட்டவர்களாகவும், அயோபார சயம் அப்படின்னு அர்த்தம், இரும்பு சுமைகளை, கூட்டங்கள் எதுவும் சின்னோண்டு ஒரு சுமை இல்லை, பெரிய கூட்டம், சயம், அயோபார சயம், இரும்பினுடைய அதிகப்படியான சுமையை, கேச்சித் சில பேர் வஹந்தகா தாங்கிக் கொண்டு தூக்கி கொண்டு, பதி யாந்தி தே தே பாபினஹா, அந்த வழியில் சென்று கொண்டு இருக்கிறார்கள். யமதூதேர் மகாகோரைஹி தாட்யமானாஸ்ச முத்கரைஹி வஹந்தோ ருதிரம் வக்த்ராத் ததேவாஸ்னந்தி தே புனஹ. யமதூதைஹி, யமதூதர்களால் இப்படி போயிண்டும் கூட இவ்வளவு துன்பம் அனுபவிச்சுருக்கா. அதுக்கும் மேல
யமதூதைஹி யமதூதர்களால், மகாகோரைஹி மிகவும் கொடுமையானவர்கள் அவர்களால், தாட்யமானாக அடிக்கப்பட்டவர்களாக, எதனால், முத்கரஹா அப்படின்னா சுத்தியல்னு அர்த்தம், அதையால அடிக்கப்பட்டவர்களாக, வஹந்தஹா ருதிரம் வமந்தஹா அதாவது வாயிலிருந்து ரத்தத்தை கக்கியவர்களாக, மறுபடியும் ததேவ அஷ்னந்தி அதையே மறுபடியும் முழுங்கியவர்களாக, தே புனகா கச்சந்தி செல்கிறார்கள். சோச்சந்த இப்படி சென்று கொண்டே அப்போ நினைச்சு பாக்குறாங்க என்னன்னு, சோச்சந்த ஸ்வானி கர்மாணி கிளானிம் கச்சந்தி ஜந்தவஹ அதீவ துக்க சம்பன்னாக பிரயாந்தி யம மந்திரம். சோச்சந்தஹ துன்பம் அடைந்தவர்களாக, ஸ்வானி கர்மாணி தங்களுடைய கர்மாக்களை, நாம என்னென்னலாம் பண்ணினோம் பூலோகத்துல மனுஷனா இருக்கும் பொழுது அப்படின்னும் அதை நினைச்சிருந்து துன்பப்பட்டவர்களாகவும், அதீவ துக்க சம்பன்னாக யமமந்திரம் பிரயாந்தி யம லோகத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். ததாபி சவ்ரஜன்னு இவ்வளவு துன்பம் படுறான். அதே மாதிரி நாம மனித பிறப்பில் இருக்கும்போது நிறைய பாபங்கள் பண்ணினோங்கிற ஒரு பஷ்டாத்தாபம் வருது. வந்தாலும் கூட மறுபடியும் ததாபி சவ்ரஜன் மார்க்கே புத்திர பௌத்திர இதி புருவன்னு ஹா ஹேதி பிரருதன்னு நித்தியம் அனுதப்பதி மந்ததீஹி. மந்ததீஹி முட்டாள். ஹே கருடனே, இவ்வளவு பண்ணினாலும் கூட, இவ்வளவு துன்பம் பட்டாலும் கூட, மந்ததீஹி முட்டாளா இருக்கக்கூடிய அந்த பிராணி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, கச்சன்னு இந்த துன்பமான வழியில சென்று கொண்டு, ஹே புத்திரனே பௌத்திரனே அப்படின்னு அவர்களை நினைச்சுண்டு, பிரருதன்னு அழுதுண்டு, நித்தியம் அனுதப்பியந்தி மிகவும் சோகம் அடைகிறார்கள். மகதா புண்ணிய அப்படி அந்த துன்பத்தை அடைஞ்சுட்டே யோசிக்கிறா என்னன்னு, மகதா புண்ணிய யோகேன மானுஷம் ஜன்ம லப்யதே தத் பிராப்ய ந கிருதோ தர்ம கீதிருஷம் ஹி மயா கிருதம். அப்போ நினைக்கிறாளாம், மகதா புண்ணிய யோகேன பெரும் ஒரு புண்ணியத்தை செய்ததினால் எனக்கு மானுஷம் ஜென்ம லப்யதே. மானுஷம் ஜென்ம அப்படிங்கிறது மனித பிறப்புங்கிறது பெரும் புண்ணியத்தினால கிடைக்கக்கூடியது. தத் பிராப்பிய அதை அடைந்து விட்டு, ந கிருதா தர்மஹா மயா என்னால் தர்மங்கிறது அனுஷ்டிக்கப்பே படலையே, தர்மமே நான் பண்ணலே. கீதிருஷம் ஹி மயா கிருதம், நான் என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அப்போ பశ్చాத்தாபப்படுறாளாம். இதைத்தான் நம்ம பிரசித்தமா சொல்லிகிட்டே இருப்போம், மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு. இங்க அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா, மகதா புண்ணிய யோகேனா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, மேல நினைக்கிறா, மயா ந தத்தம் ந ஹுதம் ஹுதாசனே தபோ ந தத்தம் த்ரிதசா ந பூஜிதாக ந தீர்த்த சேவா விஹிதா விதானதः தேஹின் க்வச்சின் நிஸ்தரயத்வயா கிருதம். தானே சொல்லிக்கிறான், ஹே மூடனே, நீ பண்ண காரியத்துக்கு நீ அனுபவி, இதெல்லாம் தாங்கிக்கோ அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறான். என்னன்னு சொல்லிட்டு சொல்ற அப்படின்னு கேட்டா, மயா ந தத்தம் நான் தானம் பண்ணல, ந ஹூதம் ஹூதாசனே அக்னியில ஒரு மந்திரம் சொல்லி ஒரு ஹோமத்தை பண்ணிக்கல, எந்த ஒரு நித்திய கர்மாவையும் பண்ணிக்கல, தப்போ ந தத்தம் தபஸ் பண்ணல, திரிதசாஹா திரிதசா விபுதா சுராகன்னு தேவர்களுக்கு திரிதசாகான்னு பேரு. தேவர்கள் பூஜிக்கப்படுற அப்படின்னு அர்த்தம். வீட்டுல எந்த பூஜையும் பண்ணல, எந்த தேவதையும் உத்தேசிச்சு. ந தீர்த்த சேவா விஹிதா எந்த தீர்த்தங்களும் போய் ஸ்நானம் பண்ணல, கேத்ராட்டனம் பண்ணல, விதானதோ தேஹின்னு அதாவது விதிகள் இதெல்லாம் பண்ணணும் சொல்லியிருக்கு, ஆனா எதையும் பண்ணல. ஹே தேஹின்னு, தேகியே அதாவது தன்னை அந்த மனித நிலையில இருந்துட்டு யோசிச்சு இப்ப சொல்லிருக்கிறார், இதெல்லாம் பண்ணலே இல்லையா, இதெல்லாம் இப்ப நீ துன்பப்படு அப்படின்னு தன்னை தானே பார்த்து சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லை, ந பூஜிதா விப்ரகணா असुरापगाः न चाश्रिता सत्पुरुषा न सेविताः परोपकारो न कृतः कदाचन தேஹின் क्वचिन् நிஸ்தரயத்வயா கிருதம். இந்த தேஹின் क्वचित् நிஸ்தரயத்வயா கிருதம் அப்படிங்கிறது வரிசையா எல்லா ஸ்லோகத்திலையும் வரும். நீ இந்த பண்ணலே இல்லையா, இதனால வரக்கூடிய துன்பத்தை பலனை அனுபவி அப்படின்னு தன்னைத்தானே திட்டிக்க மாதிரி இருக்கக்கூடியதான அந்த விஷயம் வரிசையா எல்லா ஸ்லோகத்தையும் வந்துருக்கு. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றா, ந பூஜிதா விப்ரகணாக சுராபகாக. விப்ரகணாக வேதாத்தியனம் பண்ணி வேதத்தின் மார்க்கத்தில் நடக்கக்கூடியவர்கள் விப்ராக, அவர்களை நான் பூஜிக்கல. சுராபகாக அப்படின்னு அர்த்தம், கங்கா முதலியதான தேவலோகத்திலிருந்து பூலோகத்தில் வரக்கூடிய நதிகள், புண்ணிய நதிகள், அவைகளை நான் பூஜிக்கல.
நச்ச ஆசிரிதாக, அந்த நதிகளை போய் நான் ஆசிரியிக்கல. சத்புருஷாக ந சேவிதாக, நல்லவர்களை நான் போய் கொண்டாடல. பரோபகாரா ந கிருத்தா கதாச்சன, எப்பொழுதும் நான் நல்ல பரோபகாரமே பண்ணல. அதனால இதனால வந்து அத்தனை பாவத்தை நீ அனுப்பு. ஜலாசயோ நைவ கிருதோ ஹி நிர்ஜலே மனுஷ்யஹேதோ பசு பக்ஷி ஹேதவே கோவிப்ர கோவி கோவிப்ரவிருத்தியர்த்தமகாரி நான்வபி தேஹின் क्वचिन् நிஸ்தரயத்வயா கிருதம் ஜலாசயா நைவ கிருதா. அதுவும் எந்த இடத்துல? நிர்ஜலே, ஜலமே இல்லாத இடத்துல ஒருத்தன் வந்து ஒரு தண்ணீர் பந்தல அமைத்தான்னு சொன்னா அது ரொம்ப புண்ணியமா. நிர்ஜலத்துல, ஜலமே இல்லாத இடத்துல ஜலத்தை கொடுக்கறது ரொம்ப புண்ணியம். அப்படி நான் ஒன்றும் பண்ணல, தண்ணீர் பந்தலை ஏற்படுத்தல, ஒரு கிணற வெட்டல. அதுவும் எதற்காக? மனுஷஹேதோஹோ பசுபக்ஷி ஹேதவே, பசுக்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் பிராணிகளுக்காகவும் நான் வந்து ஒரு ஜலாசயத்தை ஏற்படுத்தலை, ஒரு கிணறு வெட்டலை, ஜலம் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, கோ விப்ர விருத்தியர்த்தம் அகாரி ந அணுவப்பி, ஒரு அணு அளவு கூட நான் நன்மையை பண்ணல. பசுக்காகவும் பிராமணர்களுக்காகவும் வேண்டியவர்களுக்காகவும் அவர்களுக்கு வேண்டியபடி நான் எதுவும் பண்ணல. அந்த தப்பு பண்ணினா இப்போ பலனை அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறார். நித்யதானம் ந கவான்ஹிகம் கிருதம் ந வேத சாஸ்திரார்த்த வச்ச பிரமாணிதம் ஸ்ருதம் புராணம் ந ச பூஜிதோஜ்ஞः தேஹின் क्वचिन् நிஸ்தர யத்வயா கிருதம். நித்திய தானம் நான் ஒன்றும் பண்ணலை, அன்னதானமோ இந்த மாதிரி தானங்கள் எதையும் பண்ணலை. கவான்ஹிகம், பசுவுக்கு தேவையான அன்னன்னைக்கு தேவையான வஸ்துக்களை ஒன்றுத்தும் கொடுக்கல. வேத சாஸ்திரார்த்த வச்ச பிரமாணித்தம்னா, வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை அனுஷ்டிச்சால் நம்ம வேத சாஸ்திரத்துக்கு பிரமாணத்தை எடுத்துட்டுதான் கணக்காகும். அதனுடைய வாக்கியத்தை நம்ம பிரமாணமா எடுத்துட்டுதான் கணக்காகும். அதையும் பண்ணல. வேதத்துல சொல்லப்பட்ட எதையும் நான் வந்து பண்ணல. ஸ்ருதம் புராணம் நச்ச, புராண சிரவணம் பண்ணல. பூஜிதஹாஜ்ஞா நச்ச, நல்ல ஞானிகளை நான் பூஜிக்கல. அதனால இந்த துன்பத்தை நான் அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். இப்படின்னு பொதுவா இருக்கு. பெண்கள் நினைக்கக்கூடியதா இருக்கு. அந்த வழியில செல்லக்கூடியதான பெண்கள் நினைக்கிறாளாம். பர்த்துர் மயா நைவ கிருதம் ஹிதம் வச்சஹ பதிவிரதம் நைவ கதாபி பாலிதம் ந கௌரவம் குவாபி கிருதம் குருச்சிதம் தேஹின் क्वचिन् நிஸ்தர யத்வயா கிருதம். கணவனானவன் என்னால மதிக்கப்படல. அவரை பொருட்டு ஹிதமான வச்சனங்களை, நான் பிரியமான வச்சனங்களையும் பேசல. எப்ப பார்த்தாலும் விழுந்துட்டு இருக்கேன். பதிவிரதம், இதுதான் பதிவிரதம். இப்படி எல்லாம் பண்ணி பாதிவிரதத்தை நான் அனுஷ்டிக்கல. ந கௌரவம் குவாபி கிருதம், மதிக்கல. குருச்சிதம், குருகுமார்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யல. அப்போ நான் பண்ணிருக்கிற அந்த காரியங்கள்லாம் எந்த பலனை இப்ப தரதோ, துக்கத்தை அதை நான் அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு. ந தர்ம புத்தியா பதிரேவ சேவிதः வன்னி பிரவேசோ ந கிருதோ மிருதே பதோ வைதவ்யமாசாத்ய தபோ ந சேவிதம் தேஹின் क्वचिन् நிஸ்தரயத்வயா கிருதம். தர்ம புத்திய, தர்மத்தின் வழியாக நடந்துட்டு நான் வந்து என்னுடைய கணவரை சேவம், அவருக்கு தேவையான பணிவிடைகளை பண்ணல. அவருடைய இறப்புல நானும் போயிருக்கணுமா இல்லையா? இது வந்து ஒரு உத்கட்டத்துல, ஒரு சோகத்துல, அந்த பశ్చాத்தாபத்தை சொல்ற வார்த்தைகள். அவரோட சேர்ந்து நானும் போயிருக்கணுமா இல்லையா? அப்படின்னு போகல. சரி, அப்படி கணவன் இறந்த பிறகு வைதவ்யம் அப்படின்னு சொல்லுவா. அதுதான் விதவா அவஸ்தையில தபோன சேவிதம், அப்புறமா நான் உட்காந்து தபசு பண்ணேனா அப்படின்னு கேட்டா அதையும் பண்ணல. அதனால இங்கிருந்து வரக்கூடியதான துன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டியதுதான். சரி, மாசோபவாசைர் ந விசோஷிதம் மயா சாந்திராயணைர்வா நியமை சவிஸ்தரைஹி நாரி சரீரம் பகு துக்க பாஜனம் லப்தம் மயா பூர்வ கிருதேர் விகர்மபிஹி. மாசோபவாசங்கள், ஏகாதசி விரதமோ இந்த மாதிரியான விரதங்களை நான் அனுஷ்டிக்கல. சாந்திராயன விரதம், அத போன்ற விரதங்களையும் நான் அனுஷ்டிக்கல. நாரி சரீரம் பகுதுக்க பாஜனம் லப்தம் மயா, இவ்வளவு சமப்பட்டு இந்த சரீரம், பெண் சரீரம்ங்கிறது ஒரு உயர்ந்த சரீரம், அதை நான் அடைஞ்சேன். ஆனா அதனால நான் எந்த ஒரு நல்லதையும் பண்ணலையே. அதனால இந்த துன்பத்துக்கெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதுதான். ஏவம், இவ்வாறு விலப்பிய பகுஷா, நிறைய புலம்பிக் கொண்டு, சமுஸ்மரன்னு பூர்வ தெய்கிகம், நான் என்னோட முன்னாடி எந்த சரீரத்துல இருந்தேனோ அந்த சரீரத்தை இதெல்லாம் பண்ணலையேன்னு நினைத்து கொண்டு, மானுஷத்துவம் மம குதக,
இதி குரோஷன் பிரசற்பதி. எனக்கு எதுக்கு இந்த மனித பிறவி கிடைச்சது, வேஸ்ட். அந்த கிடைச்சால் என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் நான் பண்ணல. எனக்கெல்லாம் எதுக்கு இந்த மனித பிறவி, எல்லாம் வேண்டவே வேண்டாம், கிடைச்சிக்கவே கூடாது, அதுக்கு யோக்கியமான ஆளே இல்லை அப்படின்னு விலப்பண்ணு குரோஷன்னு கத்திக்கொண்டு பிரசற்பதி மேற்கொண்டு நடந்து போயிட்டே இருக்கார். அப்படிங்கிறதாக வரிசையா அந்த மார்க்கத்துல மனிதனுடைய அந்த நிலையில எப்படி ஒரு புத்தி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகங்களால சொல்றார். மேற்கொண்டு அவர் எந்த ஊருக்கு போய் சேர்றார், அங்க நம்ம ஏற்கனவே 16 புறங்களுக்கு போய் கடந்துதான் போறாருன்னு சொல்லியிருக்கோம். இதுவரையில போயின்னு இருக்கார். இது மேற்கொண்டுதான் முதல் புறத்துல போய் சேர போறார்.